ராமராஜ் பாண்டியன் 5வது முறையாக வெற்றி பெற்று கட்சியை மாட்சியை பிடிப்பார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்டுச்சா? மூணு நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் வேலை செஞ்சிருப்போம்? ஒரு 4-5 மாசம். நம் கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்லைல்ல. நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாதுல்ல. ஏன் முடியாது? போஜப்பன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? வேலை செய்யறதுக்கு 21 எம்எல்ஏ, 13 மினிஸ்டர்ஸ், அது இல்லாமல் மூட்டையா பணம். எல்லாத்துக்கும் மேலே 40 வருஷமா பப்ளிக்கு நல்ல ரெஜிஸ்டரான கட்சியோட சின்னம். இது போதாதா நீ ஜெயிக்கிறதுக்கு? ஏம்மா, இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீமில் ரோஹித் சர்மா இருக்கார், பொலாட் இருக்கார், 3 முறை கப்படிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்கிற? ஆனால் எகுத்தாடுறவன் பேர் தோனிமா. ராம்ராஜ் பாண்டியங்கிறவன் ஒரு தோனி. சுற்றி இருக்கிற 18 பட்டிக்கு அவன்தாம்மா ஹீரோ. திருவிழாவுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அவனை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் வருமா. அவன் பாடுனா பாலு, கொட்டுனா தேலு, இந்த மண்ணோடைய ஆளு. அப்படி ஒரு கதையை சொல்கிறேன் கேளு. எங்க காலை அடக்க முடியாத உங்க ஒரு ஆம்பளைங்கள புடவை கட்டிக்கங்கடா. ஆம்பளை இல்லாத ஊரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இருமா, இன்னும் முடியல. நம்ம ஊர் மானத்தை வாங்கின இந்த மாட்டை கொல்லுங்கடா. கொல்லு. உங்களை ராம்ராஜ் பாண்டியன் பத்தி சொல்ல சொன்னா நீங்க என்ன நடிகர் ராமராஜன் பத்தி சொல்றீங்க? சிரிப்பா இருக்குல்ல உங்களுக்கு? இந்த பேஸ்புக்கு ட்விட்டர்ல இருக்கிற உங்களுக்கு அதுக்கு வெளியே இருக்கிற தமிழ்நாடை பத்தி என்ன தெரியும்? அவன் ஒன்றும் சும்மா சொல்லலாமா படுத்துட்டே ஜெயிப்பண்ணு. அவ்வளோ உழைப்பு இருக்கு. 30 வருஷமா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணிக்கு அவ்வளோ கடுமையாக உழைப்பாமா. ஜாதி மதன்னு பார்க்காம அவ்வளோ நலத்திட்டங்களை பண்ணியிருக்கான். அவ்வளோ ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பொம்பளைங்க என்ன ஆம்பளைகளே அவனை தொட்டு பார்க்க ஏங்குவாங்க. அழகமா மக்களை வசிக்கிறச்ச ஒரு நல்ல தலைவன். ஐயோ சார், போதும் நிறுத்துங்க. நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணது. அவர் ஜெயிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிருப்பாரு இல்லையா? அதுதான் நாம இப்ப பண்ணணும். கான்ட்ராக்ட் தான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டோமே. சீட் வாங்கின அடுத்த நிமிஷமே அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இது எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்க புது கான்ட்ராக்ட். ஆனா டெல்லியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க. கார்ப்பரேட். யார் காசு கொடுத்தாலும் வாங்குவோம், எத்தனை வாட்டி கொடுத்தாலும் வாங்கிப்போம். நீ சொன்ன தானே
ஓகே லிசன், வெளியில இருந்து பார்த்தா ராம்ராஜ் பாண்டியன் பொதுவானவர் மாதிரி தெரிஞ்சாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவரோட ஜாதி. இந்த தொகுதியில அதிகமா இருக்கிற தென்காசியர் ஜாதியை சேர்ந்தவர் அவர். ஒவ்வொரு வாட்டி இவருக்கு சீட் கொடுக்கும் போதும் ஆப்போசிட் பார்ட்டிலயும் இதே ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை தான் நிக்க வைப்பாங்க. அதனால 30 வருஷமா உன் ஜாதிக்கு சீட்டே கிடைச்சது இல்ல, நீ தான் ஃபர்ஸ்ட். தட்ஸ் a plus. அவர் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாவது ரீசன் மொய் வைக்கிறது தான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கோடி கோடியா கொள்ள அடிச்சாலும் சரி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து 500 ரூபாய் மொய் வச்சுட்டா போதும், சாவர வரைக்கும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு கிராமங்கள்ல பொண்ணுக்கு மாலை போடுறதும் பொண்ணுக்கு மாலை எடுத்து கொடுக்கறதும் தான் ஒருத்தர் ஒரே தொகுதியில தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர முக்கியமான காரணமா இருக்கும். பெரிய விஷயமா இதை போய் சொல்ற? இங்க இருக்கிற எத்தனை பேர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ராம்ராஜ் பாண்டியன் வந்திருக்காரு? 20 பேர் இருக்கிற ரூம்லயே 7 பேர் கை தூக்கிருக்கீங்க. நாங்க பண்ண ரீசர்ச் படி இந்த 30 வருஷத்துல மட்டும் ராம்ராஜ் பாண்டியன் 7000க்கு மேல கல்யாணமும் 2400க்கு மேல சாவியும் அட்டென்ட் பண்ணிருக்காரு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? 200ல இருந்து 300 ஓட் இவர் தாலி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கையிலேயே விழுது. நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்லா பேசினா போதும் நம்பிடுவாங்க. பேசி 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 தான் இங்க நாட்டையும் ஆண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை உனக்கும் இருந்தா நீ ஜெயிப்ப. 26 வயசுல கவுன்சிலரா நிக்கணும்னு நினைச்சேன். ஊரே சிரிச்சுது. இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலர். பை எலெக்ஷன் வந்தா ராமராஜ் பாண்டியனை மீறி சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நடக்கவே நடக்காதுன்னாங்க. ஆனா எனக்கு சீட்டும் கிடைச்சிருக்கு. இப்ப நான் தோத்துருவேன்னு என்னையே நம்ப வைக்கிறாங்க. இல்ல உன்னால ஜெயிக்க முடியும் நீ ஒரு வழி சொல்ற. நான் ஏன் பண்ண மாட்டேன்? ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றி கென்னடா வேகத்தடைகள் போர் செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் பேர் திருடன். முயலிடம் ஆமைகள் ஆரம்பத்தில் தோற்கும், முடிவிலே ஆமை முந்தி முயலை ஜெயிக்கும். உலகம் நீ எதை செய்தாலும் எள்ளி நகையாடும். ஜெயித்த பின் தலைமேல் வைத்து ஆடிடும். தலைவா தலைவா நீ வா, அலை கடல் போல யாருக்கும் அடங்காமல் வா. தலைவா தலைவா நீ வா, தொடும் தூரத்தில் தொடுவானம் முன்னேறி வா. இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றி கென்னடா வேகத்தடைகள் போர் செய்வோம். தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் பேர் திருடன். வீணாகாது, அது நதியாகி கரை மீறி ஓடும். அவமானம் உன்னை அணைக்காது, உன் வேள்விக்கு நெருப்பாக மாறும். அடிக்கும் காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும் காற்றோடுதான். காற்று நின்றால் தெரிந்திடும் நண்பா, பறவை மட்டும் பறந்து செல்லும் காகிதம் மண்ணோடுதான். தலைவா தலைவா நீ வா, அலை கடல் போல யாருக்கும் அடங்காமல் வா. தலைவா தலைவா நீ வா, தொடும் தூரத்தில் தொடுவானம் முன்னேறி வா. ஓ இனி ஒரு விதி செய்வோம், தனி ஒருவனாய் வெல்வோம். வெற்றி கென்னடா வேகத்தடைகள் போர் செய்வோம். ஓ தன்னை தருபவன் தலைவன், உன்னை விற்பவன் வணிகன். நோட்டை வீசி உன் ஓட்டை பெறுபவன் பேர் திருடன்.
2 நாளா ஜுரம் மாமா. நீ கோழி அறுத்தாவே பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு அந்த சாவுட்டுக்கெல்லாம் போனேன்? 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. இவனுக்கு கொடுக்குற சோடாவை குடிச்சு குடிச்சு வயிறு ஒப்பி போச்சு. என்ன மாப்பிள்ளை குங்கம்? ரத்தையா திலக வைக்கிறேன்னு கார குழம்பு மிளகா தூள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு புண்ணாயிடுச்சியா. வலிக்குது மாமா. சாரி. என்ன மாமா நடக்குது? நம்ம போற இடத்துல எங்கேயும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ஆளுங்கட்சி தான் பேரு. தலைவரை கூட்டு போனா கூட கருப்பு கொடி காட்டுறாங்க. ஏதாவது பண்ணு மாமா. ஒரு பக்கத்துல ரோஹித் சர்மா, ஒரு பக்கத்துல தோனி. அடிச்சு சாவடிச்சிருவேன். எனக்கு தானே உடம்பு சரியில்ல. சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். போஜப்பன் சொன்னார்ல, அந்த 21 எம்எல்ஏ, அப்புறம் அந்த 13 மினிஸ்டர், இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி எலெக்ஷன் வேலைக்கு ஆளு ரெடி பண்ணு. இன்னைக்கு சாயங்காலம் கட்சி பணிமணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க எல்லாரும் வரணும். பண்ணிடுறேன் மாப்பிள்ளை. ஊர்ல இல்ல, நீயே பண்ணு. பண்ணிடுறேன். நீ தூங்கு. ஆ. அலை கடலென திரண்டிருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரிடமும் நமது வெற்றி வேட்பாளர் லால்குடி கருப்பையா காந்தி அவர்கள் உங்கள் பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் உரையாட வருகிறார். வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். அலைக்கடலென கூட்டம். அக்கா, வீட்டுல போய் குழந்தைக்கு சோறு விட்டுங்க. வீட்ல கரண்ட் இருந்தா இங்க ஏப்ப வர போறோம்? ஏய், அங்க போய் விளையாடுங்கடா. எப்படியும் அவன் தான் ஜெயிப்பான். ஜெயிச்சு சிஎம் ஆவான். அவனை மீறி எங்கனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாரும் வரலப்பா. ஓகே, புரியுது. மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. இல்ல நான் சொல்றது மாப்பிள்ள. சொல்றல. வயிறம் பத்தலையா? ஏய், அங்க போய் விளையாடுற போற. அண்ணா, உன் தலைவன் சொன்னேன். 21 எம்எல்ஏ, மாவட்டம், வட்டம், நகரம், ஒன்றியம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்க. இந்த போஜப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான். இருந்தாலும் புத்திசாலி. இல்லைன்னா நான் இருக்கும்போது அவசியமாயிருப்பானா? ஆனா இப்ப என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ 2 தடவை உன்னைய பார்த்துருப்பான் போல இருக்கு டிவியில. இப்போ உனக்கு சீட்டு கொடுத்துட்டான். வயசாயிருச்சுல, அதான் மூளை மங்கிருச்சு அவனுக்கு. நீ என்னடனா, நான் கல்யாண வீட்டுக்கு போனா நீ கல்யாண வீட்டுக்கு போறியா, நான் சாவு வீட்டுக்கு போனா நீ சாவு வீட்டுக்கு போறியா, என்னைய மாதிரி அவரை பேசுறியா? எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்க்குறியா? கோடி கோடியா பணம், ஆட்சி, அதிகாரம், 40 வருஷமா இருக்க சின்னம், இதையெல்லாம் சேர்த்து வச்சு இடிச்சாலும் அசைக்க முடியாத ஒரு கோட்டை நான் கட்டி வச்சிருக்கேன். அண்ணே, ஃபுல்லா எண்ணி பார்த்துட்டேன். நீ சொன்ன 21 எம்எல்ஏல 7 எம்எல்ஏ காணோம். டேய் போடா. 67ன்னு நினைக்கிறேன் சார். காமராஜரே ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. யாருன்னு சொல்லு. தெரியல, மறந்துருப்ப. ஜெயிச்சாலும் அவர் வெறும் எம்எல்ஏ தான். தோத்தாலும் காமராஜர் தான். எலெக்ஷன் வேலையெல்லாம் இப்படியா போயிட்டு இருக்கு? ஓ, நல்லா போதே. நேத்து கூட 2 லாரி ஆரம்பிச்சேனே. என்ன ஒண்ணு சாப்பாடு தான் பத்தல. தொகுதி முழுக்க காசு போயிருக்குல. எல்லா சோதனையும் தம்பியோட படந்தேன். பணிமனை கூட்டம் வெற்றி தலைவரா. நாங்கெல்லாம் இருக்கும்போது தம்பியை விட்டுருவோமா? தம்பி முகத்துல இப்பவே வெற்றி களை தெரியுது. ராமராஜ் பாண்டியன் நாளைக்கு இந்த தம்பிக்கு ஓட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. முதல்வர் தம்பி போய் சொல்றாங்க இந்த ஆளு. யாருமே எந்த வேலையும் செய்யல. நான் தான் உங்ககிட்ட நேத்து போன்ல சொன்னேன்ல. மரியாதை கெட்டு போயிடும். என்ன நினைச்சிட்டு என்ன பேசுற? பொறுமையில பேசுறது பேட் மேனர்ஸ். தலைமையில எப்படி பேசுறவங்க கூட தெரியல. இவனுக்கெல்லாம் நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. ராமராஜ் பாண்டிய எதுக்குறதுக்கு இவன் ஒரு ஆளா? என்னையா பேசுறீங்க? அந்த ராமராஜ் பாண்டிய அவனுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் உங்களுக்கும் நம்ம சொத்துக்கும் தான்.
அதை மறந்துட்டு ஏன் முன்னாடி அவளை தூக்கி வச்சு பேசுறீங்க? நாங்க அவரை தூக்கி வச்சு பேசுற தலைவர, நீங்க தான் அவனை தலையை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அவளை எதிர்ப்பு எனக்கு செயற்கூட சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க பார்க்கல? உங்க கண்ணு முன்னால தானே சேர்ல பறந்துச்சு. அதையும் மீறி தானே இவனுக்கு சீட்டு கொடுத்தீங்க. சீட்டு கொடுத்தாச்சு, அதை இப்ப மாத்த முடியாது. இவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதை பத்தி பேசுங்க. என்ன பண்ண முடியும்? என்னதான் பண்ணாலும் இவன் ராமராஜ் பாண்டியன் ஆடுவானா? ஜெயிக்க போறது அவரு தானே தெரிஞ்சா எங்களால அவரை பகச்சிக்க முடியாதுங்க. என்னையா என்கிட்டயே அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? நீங்க மட்டும் என்ன, நாளைக்கு அவர் ஜெயிச்ச பிறகு நீங்க அரெஸ்ட் ஆடுவீங்கன்னு தெரிஞ்சா நீ சிஎம் ஆறு, நான் டெபுட்டி சிஎம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ராசி ஆயிட மாட்டீங்க? இவனுக்காக வேலை பார்த்து நாங்க மட்டும் எதிரி ஆகிறதா? இப்ப சொல்றேங்க, நாங்க வேலை பார்க்க மாட்டோம். இவன் தோத்துருவான், இவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான். நான் தோத்துறேன், நீ சொல்லாத. நீ வேலை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் தோக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் தோக்க மாட்டேன் தலைவா. வெளியே போகும்போது சிஎம் படத்துல திமிரல வந்தா நீ இங்கே வெட்டி போலி போடுறடா. ஏய் என்ன இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டே இருக்குமா? நான் ஜெயிப்பேன். வெளியே போய் நில்ல, கூப்பிடுற வெளியே போ. ஜஸ்ட் லீவ் திஸ் பிளேஸ். நீ அவனை போய் மிரட்டிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் யாரு? நம்ம நல்லா செஞ்சுட்டோம். வெளியே போடா. வர வர உன் மூஞ்சி உங்க அப்பா மூஞ்சி மாதிரி மாறிட்டு வருது. உயர உயர பறந்தாலும் ஒரு குருவி பருந்தாகாது. செம்ம கடுப்புல இருக்கேன், கொன்றுவான் உன்னை, போயிடு. உயர உயர